அருளினால் நிரப்பினீரே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த விண்ணமுதம் நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொரு சந்திக்கிறது நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே உங்கள் ஒவ்வொருவரை சுகத்தோடு பலத்தோடு சமாதானத்தோடு கூட பாதுகாத்து வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் எபேசியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ஒரு அருமையான காரியத்தை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்கு ஒரு இறைவன் இருக்கிறார், நமக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நமக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார். நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய வியாதிகளுக்காக, நம்முடைய எல்லா விதமான போராட்டங்களில் ஜெயத்தை கொடுப்பதற்காக வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரா? வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை உடைய ஒரு தேவன். ஆமென். அன்பு தேவ ஜனமே, நாம் இன்றைக்கு கூடி வந்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறோம் என்றால் நாம் பாக்கியவான்கள். காரணம், நமக்கு இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் எப்படிப்பட்டவரா? நம்மேல் அன்பும் நம்முடைய வாழ்க்கையில் வல்லமையுடைய தேவனாய் அவர் காணப்படுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாம் என்கிற ஒரு மனிதனோடு கூட அவர் பேசுகிறார். பலவிதமான சூழ்நிலை நிமித்தமாய் பயந்து போய், நம்பிக்கை இழந்து போய், சோர்ந்து காணப்படுகிற அந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமுடைய தேவன். நீங்கள் எபிரேய மொழியில் இந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது எல்ஷடாய் என்று சொல்லப்படுகிறது. எல்ஷடாய் என்றால் என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் தாயை போன்ற மார்பை உடையவர், மற்றொரு பக்கம் பட்சிக்கிற அக்கினியை போன்றவர். ஒரு பக்கம் தாயை போன்ற மார்பை உடையவர். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, தாய் தன் பால் கொடுக்கிற பாலகனை மறந்தாலும் நான் உங்களை மறக்கிறதில்லை. அன்பை குறித்து சொல்லும் பொழுது தாயோடு கூட ஆண்டவர் ஒப்பிடுகிறார். மற்றொரு பக்கம் அவர் எப்படிப்பட்டவரா? வல்லமுடையவர், அவர் பட்சிக்கிற அக்கினி. ஆமீன். அன்பு தேவ ஜனமே, அநேக நேரத்தில் நமக்கு அன்பு இருக்கும், வல்லமை இல்லாததினால் நம்முடைய அன்பிற்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாய் மாறிவிடும். அநேக நேரத்தில் வல்லமை இருக்கும், அன்பு இராததினால் அதுவும் பிரயோஜனம் இல்லாத ஒன்றாய் மாறிவிடும். ஆனால் இன்றைக்கு உங்களோடு என்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் அன்பும் வல்லமையும் உடைய தேவனாய் இருக்கிறார். நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற விருப்பமும் ஆசீர்வதிப்பதற்கான வல்லமையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். சுகப்படுத்த வேண்டும் என்கிற விருப்பமும் சுகப்படுத்த வல்லமையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க வேண்டும் என்கிற விருப்பமும் நிறைவாக்குவதற்கான வல்லமையுடைய தேவனாய் அவர் இருக்கிறார். என் அன்பு தேவ ஜனமே, 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அன்னாள் என்கிற ஒரு ஏழை சகோதரியை நாங்கள் பார்க்கிறோம். ஏழை என்றால் நான் குறிப்பிடுவது தன்னுடைய இயலாமையை நான் குறிப்பிடுகிறேன். என்ன இயலாமை? அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கதறுகிறாள், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்து கதறுகிறாள். ஒவ்வொரு வருஷமும் தன்னுடைய கணவரோடு கூட அவள் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவாள். என் அன்பு தேவ ஜனமே, அவளுடைய கணவருக்கு இன்னொரு மனைவி இருந்தாள். அவளுக்கு ஏராளமான பிள்ளைகள், சக்களத்துக்கு ஏராளமான பிள்ளைகள். இவளுக்கோ பிள்ளை இல்லை. ஒரே வேதனை. ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து அவள் கதறினாள். வேதம் சொல்லுகிறது, தன் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் ஊற்றினாள். அவள் சொல்லுகிறார் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் சிறுமையை கண்ணோக்கி பாரும், ஆண்டவரே என்னுடைய இயலாமையை கண்ணோக்கி பாரும், என்னுடைய கண்ணீரனை துடையும் ஆண்டவரே. மலடி என்கிற இந்த பெயர் என் உள்ளத்தை காயப்படுத்துகிறது.
பிள்ளை இல்லாத குறை என் உள்ளத்தை மிகவும் வேதனைப்படுத்துகிறது. என் சிறுமையை கண்ணோக்கி பார். ஒரே ஒரு பிள்ளையை தாரோப்பா, ஒரே ஒரு பிள்ளையை தார். அந்த பிள்ளையும் பால் குடி மறந்த பிறகு நான் ஆலயத்தில் கொண்டு வந்து உம்முடைய சேவைக்கே நான் விட்டு விடுவேன். எனக்கு ஒரு பிள்ளையை தாரும். ஐயோ, இந்த கர்ப்பம் பிள்ளை சுமக்காத கர்ப்பம் என்கிற அவப்பெயர் மாற வேண்டும். இந்த கர்ப்பம் ஒரு பிள்ளையை சுமக்க வேண்டும். ஒரே ஒரு பிள்ளை. கேட்டது ஒன்று சாமுவேல் 2:21 வாசிப்பீர்கள் என்றால், ஆண்டவர் எப்படி அந்த மகளுடைய கண்ணீரை ஜெபத்தை பதில் கொடுத்தாராம். சாமுவேல் என்கிற ஒரு மகனை கொடுத்தது மாத்திரமல்ல, அதற்கு பின்பு 3 மகன்களையும் 2 குமாரத்திகளையும் கர்த்தர் கொடுத்தாராம். கேட்டது 1, பெற்றுக்கொண்டதோ 6. வேதம் சொல்லுகிறது, அவள் பொருத்தனை பண்ணினபடியே சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்தில் வளர்ந்தான். 5 பிள்ளைகள் அவளோடு கூட வளர்ந்தார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம். என்னாகமத்தின் புஸ்தகம், என் அன்பு தேவஜனமே, 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது 20வது வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் பசியோடு கூட இருக்கிறார்கள், வனாந்திரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தன்னை வழி நடத்தி வருகிற தலைவனாகிய மோசேவிடத்தில் கேட்கிறார்கள், ஐயா, நாங்கள் இந்த வனாந்திரத்தில் நெடுநாட்கள் நாங்கள் பிரயாணம் பண்ணுகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எங்களுக்கு வானத்தின் மன்னாவை தருகிறார். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு அருமையான சுவையான ஒரு உணவு ஒன்று வானத்தில் இருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படுமா? ஒரு ஆசீர்வாதமான ஒரு அனுபவம். ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், அதே உணவை சாப்பிட்டு எங்களுக்கு சலித்து போய்விட்டது. ஒரே ஒரு நாள் நாங்கள் மாமிசம் சாப்பிட ஆசைப்படுகிறோம். என் அன்பு தேவ ஜனமே, ஆண்டவர் அவர்களுடைய ஜெபத்தை எப்படி பதில் கொடுத்தாராம் தெரியுமா? 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 5 நாள் அல்ல, 10 நாள் அல்ல, 1 மாதம் முழுவதும் கேட்டது ஒரு வேளை உணவு. ஆண்டவரோ 1 மாதம் முழுவதும் சாப்பிடும்படி கிருபை செய்தார். யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைவார்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவள் அதிசயமாய் நடத்தி வருகிற தேவனுடைய நாமத்தை துதிப்பார்கள். இன்றைக்கும் என் அன்பு தேவ ஜனமே, என்ன தேவையோடு கூட இருக்கிறீர்கள்? என்ன கண்ணீரோடு கூட இருக்கிறீர்கள்? ஒருவேளை உங்களுடைய தேவை உங்கள் பலனுக்கு மிஞ்சினதாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவை உங்களுடைய ஞானத்துக்கு மிஞ்சினதாக இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய தேவை உங்களுடைய குடும்பத்தினருக்கு, உலகத்துக்கு மிஞ்சினதாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு விருப்பமும் ஆசீர்வதிக்க வல்லமுடைய தேவனாக நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு அவர் செய்வார். பயப்படாதிருங்கள். என் அன்பு தேவ ஜனமே, ஒரு முறை ஒரு மருத்துவமனைக்கு ஜெபிப்பதற்காக என்னை அழைத்து சென்றார்கள். ஒரு சிறு பிள்ளையை அந்த படுக்கையில் படுக்க வைத்திருந்தார்கள். பிறந்து 24 நாட்களான சிறு பிள்ளை. அந்த குழந்தையை பார்த்தோடனே உள்ளமெல்லாம் உடைந்து போனது. உடம்பில் எல்லா இடத்திலும் மருத்துவர்கள் ஊசியை சொருகி இருக்கிறார்கள். சரத்தின் எல்லா அவயவங்களிலும் அநேக பிரச்சனைகள். அந்த மருத்துவர் என்னிடத்தில் பேசும்போது சொன்னார், எந்த நேரத்திலும் பிள்ளையுடைய உயிர் பிரியலாம். எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து விட்டோம். அந்த தாயார் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள். டாக்டர் பார்த்து சொல்ல, ஐயா, எப்படியாக என் குழந்தையை நீங்கள் காப்பாற்றுங்க. மருத்துவர் சொன்னார், அம்மா, எங்களால் முடிந்த எல்லாவற்றையும் நாங்கள் செய்து விட்டோம். இனி இறைவன் தான் உங்கள் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும். சங்கீதம் 119:96 சொல்லுகிறது, இந்த பூமியில் காணப்படுகிற எல்லா சம்பூர்ணத்திற்கும் ஒரு எல்லை உண்டு. ஐஸ்வர்யம் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அதுக்கு ஒரு எல்லை உண்டு. ஞானம் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஆனால் அதற்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையோ மகா விஸ்தாரம். என் அன்பு தேவ ஜனமே, அந்த தாயாரோடு கூட கரங்களை பிடித்து கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே, இந்த டாக்டருக்கு பிள்ளைக்கு உதவி செய்ய விருப்பம் இருக்கிறது, ஆனால் பலன் இல்லை அப்பா. இந்த தாயாருக்கு எப்படியாக தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்கிற விருப்பம் இருக்கிறது, பலன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, நானும் இந்த பிள்ளை சுகமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கும் பலன் இல்லை. ஆனால் நீர் இந்த குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற விருப்பமும் பலனும் உடைய ஒரு ஆண்டவர். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே,
உம்முடைய ஆணிகள் பாய்ந்த தழும்புள்ள கரம் இப்பொழுது இந்த பிள்ளையை தொடட்டோப்பா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிறோம். கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்தோம். இறைமகன் இயேசு எங்கள் ஜெபத்தை கேட்டார். நடந்த காரியம் என்ன? அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு மருத்துவ அறிக்கைகளும் பிள்ளைக்கு சாதகமாய் மாற ஆரம்பித்தது. கர்த்தர் பிள்ளையினுடைய விலகினத்தை மாற்றினார். இன்றைக்கும் ஆரோக்கியமாய் வாழும்படி கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உங்களையும் என்னையும் நேசிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. என் அன்பு தேவ ஜனமே, அவர் ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால், தன்னுடைய ஒரே குமாரனை இயேசுவையே நமக்கு தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்த தேவன். ஆகவே பக்தன் சொல்லுகிறார், தன்னுடைய குமாரனையே தந்த ஒரு ஆண்டவர், இயேசுவையே சிலுவையில் நமக்காக ஒப்பு கொடுத்த ஆண்டவர், அவரோடு கூட நாம் விரும்புகிற சுகத்தை கொடுக்க மாட்டாரா? நாம் விரும்புகிற பரிசுத்த வாழ்வை கொடுக்க மாட்டாரா? நாம் விரும்புகிற பொருளாதார விடுதலை கொடுக்க மாட்டாரா? நாம் விரும்புகிற மகிழ்ச்சியான வாழ்க்கை கொடுக்க மாட்டாரா? சோர்ந்து போகாதிருங்கள். நம்பிக்கையோடு கூட இயேசுவிடத்தில் வாருங்கள். நம்பிக்கையோடு இயேசுவிடத்தில் வாருங்கள். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த எல்லாருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. இன்றைக்கு உங்களை பிரகாசம் அடையும்படி செய்வார். சோர்ந்து போகாதிருங்கள். நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர். நீங்கள் ஜெபிப்பதற்கு அதிகமாய் அவர் செய்வார். நீங்கள் யோசிக்கிறதுக்கு அதிகமாய் கர்த்தர் செய்வார். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. சந்தோஷத்தோடு கூட இருங்கள். ஏசாயா 26:3 இவ்வாறு சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். ஆண்டவராய் இயேசுவை இறுக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவிடத்தில் உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை எல்லாம் ஊற்றுங்கள். அந்த அந்நாள் ஜெபித்ததைப் போல உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்களுடைய கண்ணீர் கவலைகள் எல்லாம் மாறிப்போகும். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து, கரை திரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக்கொள்ளும். நீரன்னை வழி நடத்தும்.
மேய்ச்சல் காண செய்து அவன் கண்ணீர் என்னை வழி நடத்தும் உன் கோலினை கொண்டு என் பாதை மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் உயர்த்தியே தூக்கிச் செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் சட்டையில் உயர்த்தியே தூக்கிச் செல்லும் கழுகினை போல என் பயங்கள் மாற்றும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும் வரங்களினாலே என்னை நிரப்பும் உன் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துக் கொள்ளும் கரம் கொண்டு கண்ணீர் மாற்றும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரைதிரையில்லா வாழ்வழித்து கரைதிரையில்லா வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம் பிடித்தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும்